ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அல்ஜிப்ரால பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இனி நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். என்னன்னா வந்து x plus 1 by x equal to k னா x square plus 1 by x square என்னவா இருக்கும்னா k square minus 2 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து x cube plus 1 by x cube வந்து என்னவா இருக்கும்னா k cube minus 3k. இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் பின்னாடி பார்க்கலாம். இப்ப x plus 1 by x வந்து k ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப ஸ்கொயர் கேக்குறாங்கன்னா என்ன பண்ணனும்னா வந்து போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்ப a square plus 2ab ஆ a ன்றது இங்க x, b ன்றது 1 by x plus b ஸ்கொயர் என்னன்னா 1 by x ஹோல் ஸ்கொயர் வந்துருமா equal to k ஸ்கொயர். இப்போ இங்க x x வந்து அடிச்சுக்கலாம். சோ x ஸ்கொயர் plus இந்த 2 வந்து அந்த பக்கம் போகும்போது -2 ஆ போய்டும். மீதி என்ன ஆகும்னா வந்து 1 by x square equal to k square minus 2. இப்படி தான் வந்து ஸ்கொயரோட ஃபார்முலா வந்திருக்கும். நம்ம டைரக்ட்டா வந்து x plus 1 by x வந்து நம்பர் கொடுத்திருப்பாங்க. x square plus 1 by x square கேக்கும்போது டைரக்ட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா கூட படிச்சுக்கோங்க இத. நெக்ஸ்ட் கியூப் எப்படி வந்துச்சு பார்க்கலாம். இப்ப x plus 1 by x வந்து கொடுத்துட்டு x cube கேட்டாங்கன்னா நீங்க both சைடு இப்போ வந்து கியூப் பண்ணனும். சோ முதல்ல a plus b whole cube ஃபார்முலா என்னது? a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab bracket a plus b ன்னு வரும். சோ அதல அப்படியே அப்ளை பண்ணுங்க. a cube னா வந்து x cube plus b cube ன்றது 1 by x cube plus 3 into a னா x, b னா வந்து 1 by x. நெக்ஸ்ட் a plus b னா வந்து a னா வந்து x, b னா வந்து 1 by x equal to உங்க k cube இருக்குமா? இப்ப x x அடிக்கலாம். மீதி என்ன இருக்கும்னா x cube plus 1 by x cube plus 3 இங்க இருக்கு. இங்க நமக்கு x plus 1 by x ன்னு இருக்கு. x plus 1 by x னா என்னது? இங்க क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க k. அதாவது ஸ்டார்டிங்கே வந்து x plus 1 by x equal to k தான் இருந்துச்சு. நம்ம டைரக்ட்டா இத தூக்கிட்டு நம்ம k ன்னு போட்டுக்கலாம். equal to k cube வரும். இப்ப 3k வந்தவங்க கொண்டு போனீங்கன்னா -3k ன்னு மாறும். x cube plus 1 by x cube is equal to k cube minus 3k. ஆக்சுவலா இது மட்டும் தான் ஃபார்முலா. நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதாவது x plus 1 by x equal to ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கியூப் கேட்டாங்கன்னா வந்து x cube plus 1 by x cube is equal to k cube minus 3k. சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ நம்ம சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் மைனஸ் இருக்கு. மைனஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். if x plus 1 by x equal to 6, then what is the value of x square plus 1 by x square? ரொம்பவே சிம்பிளான சம் தான். நமக்கு ஃபார்முலா தெரியும். x square plus 1 by x square என்ன ஃபார்முலா சொன்னேன்? 1 x plus 1 by x square is equal to k square minus 2. கரெக்ட்டா? இப்போ இந்த கொடுத்திருக்க வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு -2 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சோ x square plus 1 by x square is equal to 6 square minus 2. அப்ப x square plus 1 by x square is equal to 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 minus 2 வந்துரும். இப்ப இத மைனஸ் பண்ணீங்கன்னா 34. அப்ப x square plus 1 by x square equal to 34. ரொம்பவே சிம்பிளான சம் தான். ஃபார்முலாவோட நாம வச்சுக்கோங்க, சிம்பிளா போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் கியூப் சம் வச்சு பார்க்கலாம். இப்ப செகண்ட் சம் வந்து if x plus 1 by x equal to 3, then what is the value of x cube plus 1 by x cube னு கேட்டிருக்காங்க. x cube plus 1 by x cube ஃபார்முலா என்னது? x cube plus 1 by x cube is equal to k cube minus 3k. இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம k வா எடுத்துக்கணும். அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x cube plus 1 by x cube is equal to 3 cube minus 3 into 3. 3 cube வந்து 27. இப்ப 3 3s are 9. அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா x cube plus 1 by x cube is equal to 18 ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் இது. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தரவா இருங்க. பார்த்தோனே ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் if x plus 1 by x equal to 5, then what is the value of x square plus 1 by x square? இப்ப டைரக்ட்டா x square plus 1 by x square is equal to k square னா அப்ப 5 square minus 2. இதுனா ஃபார்முலா. அப்ப x square plus 1 by x square is equal to
5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 minus 2. அப்ப x square plus 1/x square என்ன வரும்? x square plus 1/x square equal to 23 ன்னு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான சம் தான் இதெல்லாம். இத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் சம் வந்து if x plus 1/x equal to 7, then what is the value of x cube plus 1/x cube? நமக்கு ஃபார்முலா என்னது? x cube plus 1/x cube is equal to k cube minus 3k. கரெக்ட்டா? சோ அப்ப x cube plus 1/x cube is equal to இங்க k ன்றது 7. சோ 7 cube minus 3 into 7. 7 cube னா வந்து 343 வரும். minus 3 into 7 21. இத மைனஸ் பண்ணீங்கன்னா 322 வரும். அப்ப x cube plus 1/x cube நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 322 ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப ரெண்டு சம் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்திருக்கேன். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் இங்க சைடுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம மைனஸ் வந்தா என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டு அதுக்கான சம்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணலாம்.